Hi, Ravi Theatre Reviews. நான் உங்க டாக்டர் சாம்சன் பேசுறேன். இப்போ வந்து பறந்து போ படம் பத்தி பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்குல்ல, பணம் இஷ்டம் கஷ்டம் எல்லாமே இருக்கும். சோ வந்து அம்மா என்ன பண்றாங்கன்னா, வெளியூர்ல போயிட்டு சேலை வித்துட்டு இருக்காங்க. அப்பா என்ன பண்றாருன்னா, அவர் வந்து கொஞ்சம் டெலிவரி அந்த மாதிரி ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்கு ஒரு 8 வயசுல ஒரு பையன் இருக்கான். பையன் என்ன பண்ணுவான் பாவம், வீட்டுல வந்து அப்பா கூட்டிட்டு வெளில வேலைக்கு போயிடுறாரு. இவன் வீட்டுல உட்காந்துட்டு ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்றான். இவன் செம்ம சேட்டையான பையன் வச்சுங்களேன். அவன் வந்து கிளாஸ்ல மிஸ்கிட்டே வந்து கிளாஸ் போர் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சொல்றான். மிஸ் வந்து அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு கதை களத்துக்கு உள்ளதான் இந்த படம் வந்து டிராவல் ஆகுது. இதுல வந்து நிறைய வந்து அவுட்டோர் டிராவல் வந்து சிவாவும் பையனும் வந்து டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. மெயினா இந்த படம் சொல்ல வரது என்னன்னா, ஒரு 8 வயசு பையன் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல லைஃபை பார்ப்பான். ஸோ அவனுக்கான வியூஸ், அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதே மாதிரி அப்பா சைட்ல இருந்து உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப பெருசா இல்லை. பட் மெயினா அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. அம்மா வந்து ஜாஸ்தி போன்ல தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புது ஜானர்னே சொல்லலாம். ஏன்னா யூஸ்வலா பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு நார்மல் காமெடி இருக்கு, அப்புறம் டார்க் ஹியூமர்னு ஒன்று வந்துச்சு. இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்னு எனக்கு தெரியல. பட் இந்த காமெடிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு காமெடி ட்ரை பண்ணியிருக்காரு. உண்மையிலே டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். ஏன்னா அந்த காமெடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு வந்து இந்த படம் எந்த அளவுக்கு மக்கள் ரசிப்பாங்களோ தெரியும். ஏன்னா நம்ம அதை கிராஸ் பண்றதுக்கடலே வந்து அந்த சீன் போயிடுது. நமக்கு அந்த காமெடிக்கு வந்து சிரிப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஆனால் காமெடி இருக்குங்கிறது கிளியரா போயிடுது. ஏன்னா டபுள் லேயர் காமெடியா பண்ணியிருக்காங்க. ஓப்பனா ஒரு லேயர் போகுது, பேக்ரவுண்ட் இன்னொரு லேயர், அதுல வந்து காமெடி வந்து டெப்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டக்குன்னு கிராஸ் பண்ண முடியல. பட் ப்ராப்ளி ஒரு ரீல்ஸ்ல பார்க்கும்போது திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுற அந்த ஒரு சீனை பார்க்கும்போது கண்டிப்பாக காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் வந்து தேட்டரில் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியாது. இந்த படம் எனக்கு ரொம்ப என்ன பயமா இருக்குன்னா, ஒரு கல்ட் கிளாசிக்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். கல்ட் கிளாசிக்னா என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆதா, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, செம்ம படம், அன்னைக்கு அதை கொண்டாட மறந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அதுதான் கல்ட் கிளாசிக். ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. எந்த அளவுக்கு வந்து இந்த படம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு செருப்பு எங்கே மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன், டக்குன்னு ஒரு பாட்டை போட்டுருவாங்க. செருப்பா காணோம், யார் அதை போட்டா, யார் அதை எடுத்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை போட்டு விட்டு உங்களுக்கு வந்து எப்படின்னா, அது வந்து அந்த டக்குனுங்கிறது பேக்ரவுண்ட் மியூசிக் வரைக்கும் போய் வேற ரேஞ்சில் இருக்குங்க உண்மையிலே படம். ஸோ நம்மளால டக்குன்னு அதை வந்து எந்த அளவுக்கு ரசிக்க முடியும்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பாக வந்து சிரிப்பு வந்துச்சு. பட் நிறைய இடங்கள்ல என்னன்னா, நம்மளுக்கு அந்த ஒரு சிரிப்புக்குள்ள நம்ம வந்து அது நல்லா இருக்குங்கிறது தெரியுதே தவிர அதை ஃபுல்லாக நம்ம இன்வால்வ் ஆகலை. அது நம்மளுக்கு அது அந்த புரிதல் அந்த ஆடியன்ஸ் அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து வேற லெவலில் ரசிப்பாங்க. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா, சிவா வந்து அவரோட வழக்கமான ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காரு. தமிழ் படம் அந்த மாதிரி சீரீஸ்லாம் அவர் யூஸ்வலாக அந்த நக்கலாவன் பண்ணுவார், அது பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் சிரிப்பு வந்துச்சு. டேரக்டர் ராமுக்கு வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு படம் கொடுத்துருக்காரு, நல்ல ஒரு கம்பேக்கு. சிவாக்கு மெயினாக வந்து செம ஒரு கம்பேக்கு. உண்மையிலேயே இந்த படம் டெக்னிக்கல் சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு. போய் ஏகப்பட்ட லொகேஷன்ஸ்ல அந்த படம் எடுத்திருக்காங்க. வேற ரேஞ்சில் வந்து அத்தனை லொகேஷன்ஸு நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. படம் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் கிட்டலாம் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒரு வேற டிஃப்ரெண்டான ஒரு காமெடி எல்லாமே ட்ரை பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாஸ் எல்லாம் வரும்போது அந்த மாதிரி படங்களை வந்து பார்த்து கொண்டாடுங்க. கண்டிப்பாக இது தியேட்டரில் பார்த்து கொண்டாட வேண்டிய படம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து பின்னாடி போய் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த படத்தை கொண்டாடுவீங்க. அது வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ரீல்ஸில் பார்க்கும்போது அடுத்த மாதமே நீங்கள் கொண்டாடுவீங்க, அதுலேயும் எந்த டவுட்டும் கிடையாது. பட் தயவுசெய்து தியேட்டரில் இருக்கும்போது கொண்டாடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.